வேட்டிய கட்டு லவ் லெட்டர் கொடுத்தா என்னடா தப்பு? நாங்க லவ் லெட்டர் கொடுக்க தயார் செய்வோம். அது உன் தங்கச்சி வாங்கி படிக்கணும்யா. அதை விட்டு அடிச்சிட்டு இருக்க நீ. தம்பி என்ன தம்பி நம்பி கையை ஒடிச்சதுல வாய் மூடு. அடிச்சா தட்டி கேட்க ஆளத அனவனாயன்னு சொல்லி அடிச்சானே. அப்படி சொல்லிட்டானா? ஓல்ட் டயலாக்லாம் சொல்லி அடிச்சா கைய வேற ஒடிச்சிட்டானே. அப்படியா? சரி நீ ஒண்ணும் கவலைப்படாத. அதான் அவங்க அண்ணன் தம்பி 4 பேர் கையை ஒடிச்சு விட்டுருக்கோம்ல. இப்ப பார் டேய், இனிமே இந்த கையில தான் சாப்பிடணும், இந்த கையில தான். என்ன எனக்கு புரிஞ்சிச்சுண்ணே. அப்ப அவனுக்கு புரியல நினைக்கிறியா? புரிஞ்சா இல்லையா? புரிஞ்சுல. இனிமே இந்த கையை யூஸ் பண்ணவே கூடாது. டேய் நீ ஒதுங்க. யார் அந்த நந்தினி? ஒத்த ஜடை முன்னால போட்டிருக்க அந்த பொண்ணா? ஏன் உள் வாங்கி நிக்கிற? முன்னேறி வா. உன்னாலதானே பிரச்சனை. அப்ப அந்த ஜடையை தூக்கி பின்னால போடு. காதுல வளையல மாட்டிட்டா பெரிய ஐஸ்வர்யா ராய் நினைப்பா. ஜீன்ஸ் போட்டு லவ் பண்ணுவியா? அரை ட்ரௌசர் போட்ட பண்ண மாட்டா? ஏய் இங்க பார், என்ன முறைக்கிற? பசங்க லவ் லெட்டர் கொடுத்தா வாங்கி படிக்கணும், புரியுதா? எந்த ஸ்கூல்ல படிச்ச? ஏய் எடா லெட்டர் இந்தானே. கசக்கி எறிஞ்சிட்டாளா? அப்படி என்னடா எழுதுன? அன்புள்ள நாந்தினி. ஆரம்பத்திலே கால மாத்தி போட்டியா நீ? அன்புள்ள நாந்தினிக்கு நான் உன்னை கதவுள் செய்கிறோம். இந்த ரேஞ்சில் லெட்டர் எழுதுனா உன்னை எந்த நாய் லவ் பண்ணும்? நீ எந்த பள்ளிக்கூடத்துல படிச்ச? எவன்டா அந்த வாத்தியாரு? தம்பி யாரது? ஏன் தம்பி இந்த பசங்களோட சேர்ந்து இப்படி தருதலையா அலையறீங்க? தலைய பத்தி நீங்க பேசாதீங்க தம்பி. உங்களுக்கு எல்லாம் பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியாருங்கிற மாதிரி சொல்றேன். நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க தம்பி. அப்படியா? ஆமா. நீதான் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியாரா? ஆமா. தமிழ்லயே 4 வார்த்தை நறுக்குன்னு எழுத தெரியல. நீ எந்த லட்சணத்துல பாடம் சொல்லி கொடுத்த? இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க தம்பி. என்ன பஞ்சாயத்தா? ஆமா. நீ பஞ்சாயத்து தலைவரா? எங்க அப்பா பஞ்சாயத்து தலைவரா? தெரியுதுல்ல. வாயை மூடிட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் பாடம் போய் புத்தி சொன்ன பாரு. என் புத்திய செருப்பால் அடிக்கணும். ஏய் வாத்தி, என்ன வாய்ப்பாடம் சொல்லிட்டு போற? இங்க வாங்க. இங்க வா. உன் பஞ்சாயத்து முடியல. வா. என்ன உன் பொண்ணு பேர் என்ன? இன்னும் என் பொண்ணுக்கு நான் பேர் வைக்கல. கொஞ்சம் விட்டா இன்னும் பொண்ணே பிறக்கலன்னு சொல்லுவீங்க. 20 வயசாச்சு இன்னுமா காது குத்தி பேர் வைக்கல? கேக்குறவன் கேனப்ப என்ன கேப்பையில அல்வா சொல்லுவீங்க மாஸ்டர். அது ஏன் ஆள்ன பேரு புஷ்பா. நான் சொல்லமா புசு புசுன்னு தான் கூப்பிடுவேன். அப்படியா? ஆமா கிடையாது, கிறிஸ்பா கிடையாது. பேரெல்லாம் மாத்தி வச்சாச்சு. போங்கடா பொறுக்கி பசங்களா. ஏய் போடி வாத்தி, புது பேருக்கு லெட்டர் வரும் போ. சரி நீ ஏன் அழுதுட்டு இருக்க? நந்தினி தானே நீ? உனக்கு 4 அண்ணன் இருக்காங்கல்ல. சின்ன தம்பின்னு ஒருத்தன் வந்தா செட் ஆக வேண்டியதானே? தாலிக்கே அர்த்தம் தெரியாத சின்ன தம்பி தப்பா தனமா எழுதுவான். நீ தானே எப்படியாவது கஷ்டப்பட்டு புரிஞ்சு உன் காதல வளர்க்கணும். அதானே காதலுக்கு மரியாதை இல்லையா? ஏய் எடுறா அந்த லெட்டரை. பின்னால போ. குடு குடி குடி. ஏய் வாங்கடி. லுக்கு விடு. டாட்டா காட்டு. டாட்டா டாட்டா போ. சாயங்காலம் பதில் போடு. அண்ணா அங்க பாருங்க. ஏய் நம்ம ராசாத்தி எப்ப வந்த? என்ன இப்படி பையன் கைமா நிக்கிற? படிப்பெல்லாம் முடிச்சிட்டியா? பள்ளிக்கூடத்தை மூடிட்டியா? ஏய் என்னடி நம்ம பாட்டு பேசிட்டு இருக்க, நீ பாட்டு போஸ்ட் போட்டு இருக்க. திரும்ப இந்த பக்கம். ஏய் முதல்ல இந்த ஜாடை தூக்கி முன்னால போடுறீங்க. ஏன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? பாத்தியா அத்தா ஃபைட் பாத்தியா? அடிச்ச டை பாத்தியா? ஆமா கிழிச்சிங்க. அந்த கட்டை கிட்ட மேல பட்டா என்ன ஆகும்? என்ன ஆகும்? கட்ட ரெண்டா உடையும். இரும்புடி. ஆனா உனக்கு கரும்பு கடிச்சு பாரு. பேசாதீங்க. அப்ப நீ பேசு. இருங்க உங்களை வச்சுக்கிறேன். வச்சுக்கிறியா? இல்லைங்க போ. ஏய்
வீட்டுல நம்மள கட்டிக்கணும் சொல்லிட்டு இருக்காங்க, நீ பாட்டு வச்சுக்கணும் சொல்லிட்டு இருக்க. பட்டணத்துல போய் படிச்சாலும் உன் பழக்க வழக்கமா மாறி போச்சு. நீ ஜடையை தூக்கி பின்னாலே போடுங்க. மூஞ்சியும் முகர வெட்டியும் பாரு. நல்லா இல்லையா? பீத்தினது போதும். அதுக்கே முறிக்க அண்ணா. போறேன். அண்ணி என்ன சொல்லிட்டு போறாங்க? இவ்வளவு நேரம் பக்கத்துல அந்த கேக்கல, கேட்கவே இல்ல. நீத்த பையன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அவனு கேட்காது, உனக்கு ஏண்டா கேட்டுச்சு? அத்தை ராசாத்தி, வா வா வா. இப்பதான் வரியா? என்னமோ 7:30 மணி பஸ்ஸுக்கு வரேன்னு சொல்லிச்சானே. நான் 7:30 மணிக்கே வந்துட்டேன். 3/4 மணி நேரமா உன் மக சண்டை போட்டது பாத்துட்டு வரேன். என்ன புள்ள வளர்த்திருக்காத்த நீ? நீ ஒருத்திதான் பாக்கி, இப்ப நீயும் கேட்டியா? என்ன பண்ணுச்சு தெரியுமா? எப்படி இருக்க? என்ன இது, நாளுக்கு நாள் ஒசந்துட்டே போற? இதோட நிறுத்திக்காத்தா, அப்பதான் எங்க பிள்ளைக்கு தோதா இருக்கும். ஏன் அத்தா? ஆமா, என்னமோ சொல்ல வந்தியே. என்னது சொல்ல? அங்கிருந்து இங்க தாவது, இங்கிருந்து அங்க தாவது, தயவு அடிக்குது. என்னைக்காவது ஒரு நாள் கையை கால உடைச்சிட்டு வரப்போது பாரு. அதை கேட்டா மண்டகரமா பேசுது. ஏய், எப்படி எப்படி மண்டகரமா பேசிட்டு இருக்குமா? டேய், நீ சும்மா இருமா. ஏய், திருநெல்வேலி போய் படிச்சுட்டு வந்தமா, அத்தைக்கு அல்வா வாங்கி கொடுத்தமா இல்லாம வந்தது வராம என்னடி கம்ப்ளைண்ட்? பாருங்க அத்தை. என்ன டெய்லி தானே பாத்துட்டு இருக்கோம்? ஏய், இதுக்குதான் வந்தோடனே என்ன காக்க பிடிச்சிருந்தியா? ஆமா. பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு என்ன இவ்வளவு போட்டு மிரட்டிட்டு இருக்க? ஐயோ அம்மா, உனக்கு அவளை பத்தி தெரியாது. ஏய், நீ முதல்ல இடத்த கழிவு. நான் போக மாட்டேன், போ. போறியா லேடி? ஏய், வாய் மூடு. நீ உள்ள போமா. போமா, போய் தாவணி போடு. ஏய், ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? என்னம்மா உங்க அண்ணன் ஊர் வியாக்கியான பேசுதுல, பொண்ணு இப்படி சுத்துதே, ஒரு தாவணி பொண்ணு தெரியணுமா? அதிக பிரசங்க நாய். ஏன்டா இப்படி தினம் தினம் ஊர் வம்பு இழுத்துட்டு வந்து நிக்கிற? எது ஊர்வம்பா? ஊர்ல எவன் வேணா எது வேணா பண்ணுவான். உன் புள்ள கை கட்டி வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்கிற நீ? நான் யார் முத்துமா? தட்டி கேட்க மாட்டேனா? ஆமா, ஒன்னு 4 தட்டு தட்டாதனால தான் இப்படி எல்லாம் பேசுற. என்ன இல்ல படைக்க. போட போய் இங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போ. பெரியவங்க கிட்ட இப்படியா பேசுறது? இன்னும் என்னம்மா அங்க துவைக்க வேண்டியது புடைக்க வேண்டியது 1008 விஷயங்களை வச்சுட்டு நீ இதெல்லாம் வந்து நடுவுல இருந்து நியாயம் சொல்லிட்டு இருக்குது. இதெல்லாம் உன்னோட வச்சுக்கமா, எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. சும்மா இது யாரு உள்ள பொசுக்கு நுழைஞ்சு காது நீட்டு கருத்தை சொல்லிட்டு இருந்தா கோவம் வராதா? அவங்க இடத்துல அவங்க இருக்கணும்ல. ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? எங்க இருந்து உனக்கு இவ்வளவு வாய் வந்துச்சு? என்ன திட்ட? ஏன்? அப்பா வர திட்டுமா? டேய், என்ன கிறுக்குச்சி நினைச்சிட்டு இருக்கியா? ஏம்மா தெய்வமே, ஒன்ன போய் கிரிக்கெட் நினைப்பா திட்டுமா? உனக்கு கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. இந்த நடிப்பெல்லாம் உங்க அப்பா கிட்டே வச்சுக்க. நடிக்கவே தெரியாது. ஏன் எப்ப அவனை இப்படி திட்டிக்கிட்டு இருக்க நீ? ஆமா, நீங்க தான் உங்க புள்ளைய தலையில தூக்கி வச்சு ஆடணும். என்ன புள்ள வளர்த்திருக்கேன்னு ஊரே பார்த்து சிரிக்குது. நேத்து பிறந்தவ கூட என்ன கேக்குறா தெரியுமா? அப்படி எங்க நாங்க தப்பா பிள்ளை வளர்த்து போறோம் சொல்லுங்க. என்ன தப்பா? ஒழுங்கா பள்ளிக்கூடம் போயிருந்தா ஆமா. 4 பேர்கிட்ட எப்படி பழகணும்னு தெரிஞ்சிருக்கும். இல்ல காடு கழனி போயிருந்தா கொஞ்சம் பொறுப்பாவது வந்திருக்கும். இப்படி எதுவுமே இல்லாம தினம் ஊர் வம்பு இழுத்துட்டு வரான். இல்ல என்ன தப்புன்னு வேற கேளு. காலங்காலம் எடுத்துன்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாரு, பிள்ளை எவ்வளவு பொறுப்பா உட்காந்து பூ கட்டிட்டு இருக்கான். ஆமா, இத கட்டி உங்க அப்பா காதுல வை. பாத்தீங்களாப்பா? எங்க அம்மாக்கு அறிவு அவ்வளவுதான்டா. என்னது? பின்ன அவன வேலை செய்யறனாலும் செய்யலங்கிற, செஞ்சாலும் செய்யலான்ற. அவர் என்ன பண்ண சொல்றவன? ஐயோ, நீங்களே உங்க புள்ளைய கட்டி மேய்ச்சிக்குங்க. என்னால முடியாது, நான் போறேன். அம்மா சும்மா போய் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்காத. அப்பாக்கு வெண்ணி வை. பா, வெயில்ல வேர்க்க விறுவிறுக்க வந்திருப்பீங்க, கொஞ்ச நேரம் வீசுங்க. மோர் இருக்கான்னு பாக்குறேன். அம்மா 2 டம்ளர் மோருமா. பையன் இவ்வளவு பொறுப்பா இருக்கான், இது புரிஞ்சுக்கவே மாட்டேங்குது. இது மாமா சீக்கிரமா வாங்க, தண்ணி ஆறுது. வாரசது வந்துட்டேன்னு சொன்னா என்ன ஆளை காணமான்னு பார்த்தேன். என்ன இது பாவாடை இல்லாம தாவணி இல்லாம என்ன வேஷம் இது? எல்லாம் உங்க மகனாலதான். ஏன் அவன் என்ன பண்ணா? சரி, அத்தைக்கு அல்வா வாங்கிட்டு இருந்தியாம, மாமனுக்கு என்ன வாங்கி வந்த? சோப்பு போட வந்திருக்கா. இந்த அப்படி உனக்கு எங்க வருது? எனக்கு என்ன? போடு தாயி, நல்லா போட்டு தேய். என்னடி இது, வெந்நீர்ல குளிப்பாட சொன்னா பச்சை தண்ணியில குளிப்பாட்டிட்டு இருக்க? ஏதோ ஒண்ணு குளிப்பாட்டல விடு. மாமா, நான் உங்களை ஒண்ணு கேட்கணும்னு நினைக்கிறேன். கேட்கட்டுமா? கேளு, எதுக்கு வாயில வச்சுக்கிட்டு இருக்க? ஏன் உங்க மகன் எப்ப பார்த்தாலும் மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்குது? அதுக்கு சிரிக்கவே தெரியாதா? மாமா சிரிப்பானே, சிரிச்சு காட்டல உனக்கு? ஆமா, கிழிச்சுது. 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஊருக்கு வராளே, என்ன ராசாத்தி எப்படி இருக்கேன்னு ஒரு வார்த்தையாவது கேட்டிருக்கா? சொல்லுங்க, கேட்கல. ஆமா. சரி, நீங்க கூட சின்ன வயசுல அத்தை கிட்ட இப்படிதான் நடந்துக்கிட்டீங்களா? நம்ம சமாச்சாரமே தனி இல்ல. ஆ. அவங்க அத்தையை கனெக்ட் பண்ற காலத்துல இந்த சைக்கிள் இருக்கு போதே, சைக்கிள் கேரிய கழுத்து திக்கல வீசிவிட்டு உங்க அத்தையை தூக்கி பார் மேல வச்சு ஒரே டபுள்ஸ் தான். கோயிலுக்கு கோலாம் டூயிங் டாக்ஸ் ஒரு இடம் விடுறது இல்ல. ரவுண்ட்ஸ் கட்ல அடிச்சா அப்படியே அமிக்கி முடிச்சுட்டா போவா. என்னங்க? ஏன் சொல்ல போறதா? சும்மா இருங்க. என்ன நீங்க ரொம்ப லக்கி. ஏய், நீ என்ன சோப் போடுறியா இல்ல சுளுக்கு எடுத்துட்டு இருக்கியா? அதானே ஒத்தையடி பாதையில போகும்போது ஒரே பக்கமா தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். உடம்பு போல தேய்மா. சரி, நான் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். என் பையனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிய, என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. என்ன இருக்குது? ஒண்ணும் இல்ல மாமா. என்ன இருக்கு? பாப்போம், காட்டு பாப்போம். ஏய், ஏய், எதுக்கு என் பையன் பேர கையில எழுதிருக்க? அத்தை டபுள்ஸ் வச்சு ரவுண்ட் கட்டி அடிச்சவருக்கு இது கூடவா புரியல?
முதுகுல சோப் போட்டு மூஞ்சில கறியை பூசிட்டலாம் உட்காருங்க தேவையா உங்களுக்கு